வணக்கம். நான் உங்கள் சிவலோகநாதன் ஜோதிட நிலையம் ஞானியாம பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்கலாம். இது ஒரு ஆண் ஜாதகம். 7/6/2002 1:45 பிறந்துக்கிறாரு. திருச்சியில் பிறந்துக்கிறாரு. வெள்ளிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி, கன்னி லக்கணம். சரிங்களா? இந்த பக்கம் நம்ம சார்ட்டு பார்க்கலாம். ராசி சார்ட்டு. இது நவாம்ச சார்ட்டு. ஸோ லக்கணம் கன்னிகா லக்கணம். 3 கேது, 9 ராகு இருப்பார், 8 சந்திரன் இருக்கார். அப்புறம் 9 சனி, சூரியன், புதன் வக்கரமாக இருக்கார். 10 செவ்வாய், குரு, சுக்கிரன். ஸோ இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, அவர் சினிமா துறைக்குள்ளே போகலாமா? அதுதான் கேள்வி. சினிமா துறைக்குள்ளே போகலாம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகிறாரு நம்ம பார்க்கணும். அதாவது மேக்கப் போட்டுட்டு ஃப்ரெண்ட் அடிக்க போகிறாரா, இல்லை வேறு ஏதாவது ஆர்டிஸ்டாக ஆக போகிறாங்களா, அதாவது மியூசிஷியனா இல்லை டான்ஸரா, அது மாதிரி நம்ம கேட்கும்போது நான் மேக்கப் போட்டு நடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நம்ம எங்கள் கட்டத்தில் பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல நல்ல ஒரு இடத்துல இருக்காரு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்ம டிகிரி வைஸாக அதை பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் எப்படி இருக்காரு பாருங்க. மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் சுக்கிரனோட உப நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு, சுயசாரம் வாங்கியிருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் அந்த சுக்கிரன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சுக்கிரன் 4ஆம் பாவத்துக்கும் வராரு, 8ஆம் பாவத்துக்கும் வராரு, 12ஆம் பாவத்துக்கும் வராரு. ஸோ கலை சம்பந்தமான தொழில் ஒரு கிரகம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கலையினால 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் தான் கலை சம்பந்தமான தொழிலை நீங்கள் செய்ய முடியும். எதனால இருக்கட்டும், ஒரு மியூசிஷியனாக இருக்கட்டும், இல்லை பாடல் படிக்கிறவா இருக்கட்டும், இல்லை வசனகர்த்தாவாக இருக்கட்டும். ஸோ ஓரளவுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்கும். ஸோ ராகு 5ஆம் பாவத்துக்கு ராகு நல்லா இருக்கார். ஸோ 5ஆம் பாவ தொடர்பு இருக்குது, 7ஆம் பாவ தொடர்பு இருக்குது, 16ஆம் பாவ தொடர்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கையில் வச்சுக்கிறார் ராகு. ஸோ அது எங்கே பிரச்சனையே இல்லை. 5ஆம் பாவம் சூப்பராக எடுத்துக்கலாம். ஆனால் சுக்கிரன் என்ன கிரகம்? சுக்கிரன் தான் நம்ம மேக்கப் போட்டு நடிக்கணும்னா சுக்கிரன் தான் பெட்டராக இருக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட்டு கேமராக்கு முன்னாடி நிற்கிறாங்கன்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அவங்கள மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆக முடியும். என்ன? ஸோ ஆனால் சுக்கிரன் எங்கள் 8ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் கெட்டு போச்சு. ஸோ இங்கே அவர் மேக்கப் போட்டு நடிக்க முடியாது. நான் என்ன சொன்னேன், நீங்கள் மேக்கப்லாம் போட முடியாது சார், ஆனால் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி, இந்த விஷுவல் எஃபெக்ட்டு அது மாதிரி நல்லா பண்ணலாம், உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அவரும் அதான் சொன்னார். ஆமாம், நான் அதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னார். இல்லை சார் வேண்டாம், உங்களுக்கு பண்ணிங்கன்னா அதில் பெனிஃபிட் ஆகாது, உங்களுக்கு பிரச்சனை தான் உண்டு பண்ணுவது. நான் சுக்கிரன் 8-12க்கு வந்துட்டாலே அங்கே ஒரு வில்லங்கம் அர்த்தம். ஸோ அதை நம்ம கையில் எடுக்காதீங்க, விஷுவல் இதுலேயும் நல்லா பண்ணுங்க, நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது போக இப்போ நடக்கிற தசையை பாருங்கள், சூரிய தசை ப்ராப்ளமாக இருக்குது. ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் சுக்கிரனோட சாரத்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார். புத்தியை பாருங்கள், ராகு புத்தி. இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்க புத்தியும் ராகு புத்தி தான். ஸோ அவருக்கு இந்த 5ஆம் பாவத்தை தான் அது இயக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் அவருக்கு நல்ல ஒரு லாபம், அவரோட புகழெல்லாம் பரவுற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். எனக்கு 3ஆம் பாவத்தை சேர்த்தா ராகு இயக்குறாரு. ஸோ நல்லா இருக்குது.
நீங்க இதிலேயே கன்டின்யூ பண்ணுங்க. அதில மேக்கப் போடுற இதுக்குள்ள போவாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஜாதகத்தில வந்து இருக்கிறதுன்னு சொல்லிரணும் அப்படியே. நம்ம ஒரு வேளை நீங்க மேக்கப் போட்டு நடிங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க மெனக்கெட்டு எல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் கஷ்டப்பட்டாங்கன்னா, அது வந்து நம்ம இதுக்கு நல்லது கிடையாது. ஸோ அவங்க வர்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அவர்ல பார்த்துருக்காரு இல்லையா? அவர் வந்து விஷுவல் எஃபெக்ட் சம்மந்தமான ஒரு தொழில அவரு பண்ணியிருக்காரு. காசு நல்லா ஏர்ன் பண்றாரு ஓரளவுக்கு. இப்போ வயசு அவருக்கு 23 தான் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும்னா பெரிய 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 ப்ரொடியூசர்லாம் போய் அவரு ஒர்க் பண்ற நெறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 3ஆம் பாவம் ராகு இருக்கும்போது, ஈஸியா நல்லா அவரு வந்து அவரோட விஷயங்கள்லாம் வெளிய பரவும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ விஷுவல்ல தான் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். ஸோ இதான் ஜாதகம். நம்ம வந்து அத பார்க்குறதுக்கு நம்ம கட்டத்தில வந்து 10ஆம் பாவத்தில அது ரொம்ப நல்லா இருக்கிற மாரி காமிச்சாலும், உச்ச ஸ்தானத்தில ஒரு கிரகம் இருக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க. 10ல சுக்கிரன் இருக்கு இல்லையா? அது மூலம் லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இதில வந்து கெட்டு போயிருக்காரு. சார அடிப்படையில வந்து கெட்டு போயிருக்காரு. ஸோ அது நல்லது கிடையாது. சரிங்களா? நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா, ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 9952925771 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆன்லைன்ல இல்ல நேர்ல வரலாம். நன்றி, வணக்கம்.